வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக சூரிய பகவான் ஆவணி மாதம் உங்களுடைய ராசியில் தான் இருப்பார். ராசி அதிபதி எப்பயுமே ராசியில் இருக்கிற போது உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் இந்த மாதம். ஏன்னா நீங்கள் பலம் பெறுவீங்க. அப்போ உங்களுக்கு பலம் அதிகரிக்கும். நோய் நொடி இருந்தாலும் உங்களுக்கு குணமாகும். பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் அதை உங்களால் தீர்க்க முடியும். வேறு பிரச்சனைகள் இருந்தால் கூட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சூரியன் கொடுப்பாருங்க. சில நேரம் அந்த காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி அப்படி சொல்கிறோம்ல, அல்லது கண்ணில் ஏதாவது தொந்தரவு சொல்கிறோம்ல, அந்த தொந்தரவு மட்டும் கொஞ்சம் வரதுக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். பொருளாதார சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். பணம் வரணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பணம் வந்தாலும் அந்த பணம் கொஞ்சம் செலவழியணும்னு இருக்கும். கொஞ்சம் செலவும் ஆகதான் செய்யும். சிலருக்கு கல்வி வழி செலவுகள்லாம் கூட ஆகும். கல்வி வழி செலவுகள் அப்படின்னா படிக்கிறதுக்காக நாம் செலவழிக்கிறது. ஒன்று நாம் படிக்கணும்னு நினைக்கிறது, இல்லைன்னா வீட்டில் பிள்ளைங்க யாராவது படிப்பாங்க, அதுக்காக நம்ம சில வேலைகளை செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதனால கூட சிலருக்கு செலவழியும். அதே மாதிரி குறிப்பாக அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யணுங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். அதாவது அரசாங்க அதிகாரிகளை போய் பார்க்கறது, ஒரு சொத்து விஷயமாவோ அல்லது ஏதோ ஒரு காரணமாக போய் பார்க்கறது, டாக்குமெண்ட் மாற்றுறது, ஐடி கார்டு இதெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அரசாங்க அதிகாரிகளுக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது லஞ்ச பணம் தான். லஞ்சம் கொடுக்காம இங்கே எங்கே வேலை நடக்குது? எல்லா காரியத்துக்குமே எங்கே போனாலும் அந்த லஞ்சம் அப்படிங்கிறது இருக்க தானே செய்யுது. அதுக்குடைய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி அரசாங்க அலுவலர்களுக்கு பணம் கொடுத்து சில காரியங்களை நீங்கள் சாதிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் வரதா செய்யும். ஆனால் காரியம் நடக்கும். செவ்வாய் பகவான் வேற உங்களுக்கு 2வது ராசியில் இருக்கார். செவ்வாய் 2ல் இருக்கிறதும் நல்லது தான். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், பொருளாதாரத்தை கொடுக்கும். அதே மாதிரி செப்டம்பர் 14க்கு அப்புறம் துலா ராசிக்கு செவ்வாய் போயிடுவார். அதுக்கப்புறம் ஏதாவது சொத்து வாங்கணுன்னா வாங்கலாம், சொத்து விற்கணுன்னா விற்கலாம். ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணுன்னாலும் வாங்க முடியும். சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி தான் 11வது ராசியில் இருக்கார். வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், அதே மாதிரி பொருளாதாரமும் நல்லாயிருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் 12வது ராசிக்கு வந்துடுவார். அப்போ சிலருக்கு வீடுனால விரையும், வாகனத்தினால விரையும், திருமணத்தினால விரையும்னு வரும். வீடுனால விரையும்னா வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது நம்ம செய்யலாம். ஒன்று வீடு வாங்கலாம், கட்டலாம், அல்லது பழைய வீடாக இருந்தால் திருத்தலாம். வாகன சம்மந்தப்பட்ட வேலைன்னா ஏதாவது வண்டி எதுவும் வாங்கணுன்னா வாங்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட வகையில் விரயங்கள் அப்படின்னா உங்கள் வீட்டில் யாருக்காவதோ திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் நடக்கிறதுக்குடைய யோகம் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வர்றதுக்குடைய அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். ஒரு இடத்துல வேலை பார்ப்போம், அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாமல் போய் வேறு இடத்துல வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்க தான் செய்யுது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் இருக்குது. அதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலேயே ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா குரு 11வது ராசியில் இருக்கிற போது சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அருள் இருக்கும் வீட்டில். அதே மாதிரி நீங்கள் நினைச்ச காரியங்கள் ஏதாவது ஒன்று விடாமல் நடக்கிறதுக்குடைய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்கும். பெரியோர்களுடைய சப்போர்ட் இருக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல ஈடுபாடு இருக்கும். கடன் காட்சிகள் உருவாகாது. கடன் காட்சிகள் உருவானாலும் அது அடையும். பெரியோர்கள்னால உங்களுக்கு நல்ல உதவிகளும் ஒத்தாசைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் குரு 11ல் இருக்கிறது உங்களுக்கு சகல பாக்கியத்தையும் கொண்டு கொடுக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு வலிமையாக இருக்காருல்ல, இந்த மாதிரி சனி பகவான் மட்டும் வலிமையாக உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இது கண்டச்சனின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்டச்சனியை ஏதாவது ஒரு வகையில் உருவாக்கி விட்டுரும். அதாவது பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு, கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கணவன் மனைவியை சேர்த்து வச்சிரும். ஒருவேளை சேர்ந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவியை பிரித்து வச்சு விட்டுரும். எப்படி பிரிக்கும்னா, வேலையின் காரணமாக பிரிக்கலாம், தொழிலின் காரணமாக பிரிக்கலாம், அல்லது ஒரு சிலரை சண்டை சச்சரவு கூட பிரிக்கிறதுக்குடைய ஒரு அமைப்பு இப்போ இருக்க தான் செய்யுது. அதனால் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஒருவேளை இது கணவன் மனைவிக்குள்ள அதிகமான கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு இதெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 வருட காலத்துக்கு கணவன் மனைவி கொஞ்சம் விலகி இருக்கணும். விலகி இருக்கணும்னா வேறு இடத்துல வேலைக்காக
பிரிஞ்சிருந்தோம்னா உங்களுக்கு அந்த சண்டை சச்சரவெல்லாம் வராது. அப்படி இல்லைன்னா நிறைய சண்டை சச்சரவு வந்து ஒரு சிலர் வந்து பிரியிற அளவுக்கு கூட போயிடுவாங்க. கணவனே வேண்டாம், மனைவியே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கூட போயிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த லவ் பண்ணுறவங்களுக்கும் அப்படி தான். ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிலருக்கெல்லாம் பிரேக்கப் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கூட அந்த கிரக அமைப்பு வந்து கொடுக்கும். அடுத்து அந்த ராகு பகவான் 7வது ராசியில் இருக்குல்ல, அந்த ராகு 7ல் இருக்கிறது திருமண தடங்களை வந்து கொடுக்கும். இப்போ மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆகணும், ஆனால் ராகு 7ல் இருக்கிறனால திருமணத்தை வந்து நடத்த விடாமல் ஏதாவது ஒரு வகையில் வந்து தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து தகாத உறவு முறைகளை கூட கொடுத்துரும். அதனால கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சனி வலுத்தது வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும், இல்லைன்னா கீழே தள்ளி விட்டுருவோம், கீழே விழுந்துருவோம். அதே மாதிரி சனி வலிமையாக இருக்கிறது இது வந்து கண்டச்சனிங்கிறனால ஏதாவது ஒரு கண்டத்தை கொடுக்கணும்னு இருக்கும். அந்த கண்டம்னா ஒரு சிலர் கீழே விழுந்துருவாங்க, இல்லைன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் நொடி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் அந்த கண்டச்சனி அப்படிங்கிறது. ஸோ ராகு 7ல் இருக்கிறதும் அவ்வளவு நன்மைகளை கொடுக்காது, அதே மாதிரி சனி 7ல் இருக்கிறதும் நமக்கு நன்மைகளை வந்து கொடுக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். முக்கியமாக உடல் சார்ந்த ரீதியாகவும் திருமண வாழ்க்கை ரீதியாகவும் மட்டும் நம்ம கவனமாக இருந்தால் சரிதான். மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆக சிம்மராசிக்கு இந்த ஆவணி மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.